வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, மார்ச் 29 இன்றைக்கு பூரண பொருள் பற்றி பகர்கிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில். இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்து தோற்றப் பொருட்களையும் நீங்கள் பகுத்து ஆராய்ந்தால் அத்துணைக்கும் மூலம் அணுக்களின் தொகுப்பு தான் பொருட்கள் என்பதை விஞ்ஞான உலகம் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஆனாலும் கூட அந்த அணுவும் கூட அது எதனால் ஆனது என்று இன்னும் ஆராய்ந்து பார்க்கும்போது அது கடவுள் துகள் என்று பெயரிட்டிருக்கிறார்கள், போக்சான் பார்ட்டிகல்ஸ் என்று பெயரிட்டிருக்கிறார்கள். அதனுடைய தொகுப்பு தான் அணு என்று ஆகிறது. ஆனால் தத்துவ உலகம் அந்த கடவுள் துகளுக்கும் மூலம் எதுவென்று சொல்லுகிறது, அது வெட்டவெளி என்று ஆகிறது. அந்த வெட்டவெளியிலே வேகமும் இருக்கிறது, விவேகமும் இருக்கிறது. அந்த வெட்டவெளி எழுந்து அணுவாக ஆற்றல் பெற்று இயங்கும் போது அதிலே ஒரு எழுச்சி, வேகம் இருக்கிறது. விவேகத்தை நோக்கிய பயணத்தில் அது நடக்கிறது என்பதுதான் உண்மை. அது முழுமை பெறுகிற பயணத்திலே அது தொடர்ந்து அணுக்கள் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். எனவே எல்லாவற்றிற்கும் மூல காரணமாக இருப்பது அணுக்கள் என்று விஞ்ஞானம் சொன்னாலும் அதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பது வெட்டவெளியே என்று அருள் தந்தை அவர்கள் அழகாக பகர்கிறார். வெட்டவெளிதான் எல்லாவற்றிற்கும் ஆதியாகவும் மூல சக்தியாகவும் இருந்து இந்த தோற்றப் பொருட்களை எல்லாம் உருவாக்கி தன்னோடு திரும்பவும் இழுத்து கொள்கிற அற்புதமான செயலை செய்து கொண்டிருக்கிற அந்த நிலையை கூறும் பொழுது எல்லாவற்றிற்கும் பூரண பொருள் என்பது வெட்டவெளியே என்று உறுதிப்படுத்துகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள். மேலும் கூறுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள், ஒரு மனிதனின் பிறப்பை எடுத்துக்கொண்டால் அதற்கு மூலம் விந்துநாதம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அந்த விந்துநாத தொடர்பை ஆராய்ந்து பார்த்தால், அப்படியே பின்னோக்கி போய் பார்த்தால் அது பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளுக்கு முன்னால் போய் நிற்கும். அப்படி அந்த பல்லாயிரம் கோடி ஜீவராசிகளுக்கு முன்னால் போய் நின்று முதல் ஜீவராசி எதுவென்று பார்த்தால் அதற்கு மூல காரணம் பஞ்ச பௌதிக பொருட்கள் என்பதாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அப்படி பஞ்ச பௌதிக பொருட்களுக்கு எது மூலம் என்று சொன்னால் அதுதான் அணுக்களுக்கு மூலம் வெட்டவெளிதான். எனவே எல்லாவற்றிற்கும் மூலம் வெட்டவெளிதான் என்று அழகாக பகர்கிறார். அதுவேதான் இன்றைக்கு தெய்வம் என்றும் ஈசன் என்றும் சிவன் என்றும் பல்வேறுபட்ட பெயர்களால் கடவுள் என்று அழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை கூறுகிறார் தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் என்பதை உங்களுக்கு எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.